பீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளுடைய இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். பாஜகவோட தேசிய தலைவரா திரு நிதின் நபீன் அவர்கள் பதவியேற்றதுல இருந்தே ஒரு பேசுபொருளா இருந்தது கண்டிப்பா ஒரு ரீவாம்ப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப மாசமா அது இல்லாம அப்ப இப்பன்னு சொல்லி நேற்றைய தினம் பாஜகல ஒரு அதிரடி மாற்றம் தான் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாற்றத்தோட பின்னணி என்ன? பழைய தலைவர்கள்லாம் வசுந்தரா ராஜே அவர்களாகட்டும், ஸ்மிருதி இரானியா இருக்கட்டும், அவங்கெல்லாம் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. RSSல இருந்து ராம் மாதவ் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்பாயின்மெண்ட் என்ன மாதிரியாக இருக்கிறது? அல்ல, நிஜமாவே இது பார்த்தீங்கன்னா இதுவரையில் ஜனதா பார்ட்டியில் இவ்வளோ பெரிய மாற்றம் ஒரு லெவலில், அதாவது ஒரே ஷார்ட்டில் இப்படி போனது கிடையாது. இதில் பாருங்கள், அமித்ஷா தலைவரான பிறகு சரி, அதுக்கு முன்னெல்லாம் நான் சொல்வது, நம்ம எடுத்துப்போமே, வாஜ்பாய் இருந்தார், அத்வானி இருந்தார், அத்வானிக்கு பிறகு வெங்கையா இருந்தார், வெங்கையாவுக்கு பிறகு மீண்டும் அத்வானி, பிறகு நிதின் கட்கரி, பிறகு ராஜ்நாத் சிங், பிறகு அமித்ஷா, அப்புறம் JP நட்டா, இவங்க ஒருத்தர் வரும்போது ஒரு டீம் வந்திருக்கு. ஆனால் அந்த டீமில் இவ்வளோ பெரிய மாற்றம் கிடையாது. அதாவது நான் உங்களுக்கு ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பாருங்க, மொத்தத்தில் 65 ஆஃபீஸ் பேரர்ஸ் நேம் பண்ணியிருக்காங்க புது. அந்த 65ல் 51 புது ஆட்கள். 51 பேர், 65 பேரில் 51 பேர் புது ஆட்கள். அதுக்கு பிறகு 21 பேர் பார்த்தீங்கன்னா 50 வயசு கீழே இருக்காங்க. அதாவது அந்த 51ல் எல்லாரும் அதில் பார்த்தீங்கன்னா 50 வயசு கீழே இருக்காங்க 21 பேர். அப்புறம் 20 பேர் இருக்காங்க, 20 பேருக்கு மேலே இருக்காங்க 50லேருந்து 59க்குள்ள. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 60 வயசு கட் ஆஃப் மாதிரி இருக்குது. அனுபவம் தலைவர்கள்னா 50லேருந்து 59, ஒரு மீடியம் லெவல் அனுபவம் ஆனால் இளைஞர்கள் ஒரு இது பார்த்தீங்கன்னா அது அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இது அதால் தான் இன்றைக்கி எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது மோஸ்ட் டிராஸ்டிக் ஓவர்ஹால். இந்த மாதிரி மாற்றம் ஒரு பெரிய இதுங்க. இதில் பாருங்க என்ன தெரியுதுன்னா, நிதின் நபீன் அவரை முதல்ல தேர்ந்தெடுத்தது எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, ஒரு புரியல, எப்படி இவர் வந்தார், யார் இவர், அப்படி என்ன வேலை இல்லை, அதாவது யார் இவர் எங்கேருந்து வந்தார், இவரோட, ஏன்னா பீகார் தவிர்த்து அப்புறம் சத்தீஸ்கர் தேர்தலில் இவர் செஞ்ச வேலை இதை தலைமைக்கு தெரியும், வேறு யாருக்கு தெரியாது. அந்த மாதிரி ஆள், அதாவது தேர்தல் பணியில் கிரவுண்ட் லெவலில் வேலை செய்வது, பூத் லெவல் ஒர்க்கர்ஸோட வேலை பண்ணுறது, இந்த மாதிரி யாருமே பண்ணிட்டு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாதிச்சிருக்காரு. 5 முறை அந்த தன் தொகுதியிலேருந்து வென்றவர். ஆனால் சமீபத்தில் அவர் ராஜ்யசபா போன பிறகு இடைக்கால தேர்தலில் பாஜக தோற்கடிக்கப்பட்டது பிரசாந்த் கிஷோரால். அதுக்கு காரணங்கள் வேறு, அதை இப்போ தனிப்பட்டு நம்ம பேசியிருக்கோம். இந்த பிஜேபியோட சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, இதில் இப்போ வரப்போகிற ஃபஸ்ட்டு சேலஞ்ச் என்ன பாருங்கள். இப்போ பாருங்கள், ஜந்தர் மந்தரில் நடந்த சோகால்டு ஜென்சி ப்ரொட்டஸ்ட்டு, அதுக்கு பிறகு ஜார்க்கண்டில் பாருங்கள், அந்த இடத்துல அங்கே இப்போ அதாவது கல்வியில் இருக்கிற ஊழல் இல்லை, அங்கே இருக்கிற ஊழல் பார்த்தீங்கன்னா அரசு பணி, அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஜார்க்கண்ட் அரசில் வேலை உத்தியோகத்துக்கான ஒரே ஊழல். அதை இப்போ கடைசியில் நேற்று இரவு முழுமையாக ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் எல்லாத்தையும் ஒத்துட்டார், பணி எல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. சுப்ரீம் கோர்ட் சில கேசஸ் அப்ரூவ் பண்ண கேஸ் கூட கேன்சல் ஆகிருக்கு. இப்போ இதை வச்சுன்னு கொஞ்சம் ஒரு சட்ட சிக்கலும் வரும். சுப்ரீம் கோர்ட் அப்ரூவ் பண்ண போஸ்ட்டுக்கு, அதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் கூட எப்படி ரத்து செஞ்சீங்கன்னு, ஏன்னா அவ்வளவு பப்ளிக் ப்ரொட்டஸ்ட். ஸோ அதுக்கு பிறகு பாருங்கள், இப்போ பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு இப்போ ஒரு சேலஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, வர உத்தரப்பிரதேசத்தில் வர தேர்தல், கூடவே உத்தராகண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா, இந்த 5 மாநிலங்களில் இப்போ உங்களுக்கு சட்டசபை தேர்தல் 27 ஆரம்பத்துலேருந்து நீங்கள் வந்துடும். எல்லாம் பிப்ரவரி மார்ச்லேருந்து மேக்குள்ள எல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டீம் பாருங்கள், இது ஒரு புதுமையான டீமு. அதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் பேர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், அதை தவிர்த்துங்க பெண்களுக்கு இடம் ஒதுக்கீடு பாருங்கள், எத்தனை பேர் லேடிஸ் வந்திருக்காங்க, ஒரு 8 பேர் இருக்காங்க, அதுக்கு மேலே இருக்காங்க. ஸோ அது ஒன்று.
தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே பார்த்தீங்கன்னா ஒரு நான் கேள்விப்பட்டது இப்போ 10க்கு மேலே இருக்காங்க புதுசாக வந்தவங்க. இப்போ வசுந்தராஜே சிந்தியா இவங்க முன்னே இருந்தாங்க. இப்போ பல பேர் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்தவங்க தான் திருப்பி நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஜெனரல் செக்ரட்டரி லெவலில் பாருங்க, இப்போ பாரதிய ஜனதா கட்சியிலேயே ஆல் இண்டியா லெவலில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பொசிஷன், மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன் பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர். அந்த பொதுச் செயலாளர் 2 தான் பழசு, வினோத் பன்சல், பிஎல் சந்தோஷ். அவர் இதை பார்த்துப்பாரு. இவங்க பாக்கி இது பன்சல் தவிர்த்து பாக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதுதான். ஸோ பன்சல் வந்து பெங்காலில் இது பண்ணாரு, பின்ன யூபியில் வேலை பண்ணாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு பெரிய மாற்றம் தான், அது சாதாரண மாற்றம் இல்லை. இந்த மாற்றத்துக்கு பிறகு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவர்களுக்கு என்ன பொறுப்பு ஒப்படைக்க போகிறதுன்னு. இப்போ அது செகண்டு, இப்போ லிஸ்ட் வரும் யார் யாருக்கு எந்த மாநிலங்கள் கொடுக்க போகிறாங்க, அதில் அவங்க யார் யார் இதில் இதாவாங்க, இதெல்லாம் இருக்குது. இப்போ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் மெயின் மேஜர் சேஞ்சஸில். இப்போ அதில் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, இதில் வந்து அதில் இப்போ அது பார்க்கும்போது இப்போ அதில் பொறுப்பு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், இந்த இதெல்லாம் முக்கியமான இடங்கள். இப்போ கோவா இங்கெல்லாம் ஆட்சி, இப்போ கோவா உத்தராகண்டில் ஆட்சி இருக்குது பிஜேபி, யூபியில் ஆட்சி இருக்குது, இந்த ஆட்சி மீண்டும் ரிப்பீட் ஆகும். மணிப்பூரில் இவங்க ஆட்சி தான் இருக்குது. ஒரு விதமாக கலவரங்கள்லாம் ஒரு அமைதி நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இவங்க யார் யாருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுறது. இதை தவிர்த்து கார்த்திக் என்னன்னா ஒரு பதவி இல்லாத சில பேருக்கு பொறுப்பு தரப்படும். அவங்கள ஜெனரல் செக்ரட்டரியோ அது மாதிரி ஒரு போஸ்ட் இருக்காது. அதில் பாருங்க, அதில் அவங்க பேர்லாம் வரும். யார், இப்போ தர்மேந்திர பிரதான் இப்போ கல்வி அமைச்சராக இருந்து விட்டவர், அவருக்கு ஏதாவது பொறுப்பு வரும். இப்போ அமித் பால்வியா இதுவரையில் ஐடி செல்லில் பார்த்துட்டு இருந்தார், பெங்கால் தேர்தலில் இன்வால்வ்டாக இருந்தார். இப்போ எல்லாம் பல விதமாக நேற்றுக்கு நரேட்டிவ் பார்த்தீங்கன்னா அவர் ஐடி செல் சீஃபை நாத்திட்டாங்க, காங்கிரஸில் ஒரே சந்தோஷம், இவர் நாத்திட்டாங்க, இவர் ரொம்ப எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தார், எங்களை ரொம்ப தாக்கிட்டு இருந்தார், அதனால பாருங்கள் பிஜேபி அவரை நாத்த முடியாயிடுத்துன்னு அவங்க புரிஞ்சுட்ட மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஐடி செல்ல அவர் என்ன கடந்து ஒரு 10 வருஷம் மேலே இருக்காருங்க. இப்போ அதனால் புது ஆளை போட்டு புது யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும்னு பண்ணுறாங்க. அதை தவிர்த்து இப்போ அவருக்கு வந்து பெங்காலில் பொறுப்பு இருந்தது, தேர்தல் பொறுப்பு, திருப்பி அவருக்கு ஏதாவது கொடுப்பாங்க, அதுதான் நான் கேள்விப்படுது. இதை தவிர்த்துங்க பல இப்போ அமைச்சர்களில் பூபேந்திர யாதவ் அமைச்சராக இருந்துட்டு பொறுப்பு இருந்தது, தேர்தல் பொறுப்பு. இப்போ தர்மேந்திர பிரதானுக்கு அந்த மாதிரி வரும். அதனால் ஒரு ஒரு என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதில் ரொம்ப வேலை பண்ணி வந்த லிஸ்ட்டு, பல பேரை பற்றி நமக்கு தெரியாது, கூகுள் பண்ணால் கூட ஒன்றும் கிடைக்காது. எல்லாரும் நேற்று கூகுள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, யார் இவர் யார் இவர் யார் இவர். ஸோ அது தெரியாது. ஆனால் அவர்கள் அது சத்தீஸ்கடாக இருக்கட்டும், பஞ்சாபாக இருக்கட்டும், இல்லை நாகாலாண்டாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், அவங்க லெவலில் அவங்களுக்கு கொடுத்த பொறுப்பை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்தி பார்ட்டிக்கு ரிசல்ட் கொடுத்தவங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரிசல்ட் கிரைட்டீரியா வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கெல்லாம் நல்லா வேலை பண்ணி ரிசல்ட் ஹரியானாவில் கொடுத்தவங்க, இப்போ பிப்லப் தேவ் முன்னாள் திரிபுரா முதல்வர், ஹரியானாக்கு இன்சார்ஜாக இருந்தார், நல்ல ரிசல்ட் கொடுத்தார். பிறகு மேற்கு வங்காளத்துக்கு போடப்பட்டார், நல்ல ரிசல்ட் கொடுத்தார். இதில் பாருங்கள் 3 முன்னாள் முதல்வர்கள் இருக்காங்க டீமில், வசுந்தரா ராஜே, பிப்லப் தேவ் அண்ட் தீரத் சிங் ராவத். தீரத் சிங் ராவத் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், லோக்சபா எம்பியாக இருந்தார். உத்தராகண்டில் ஒரு சிஎம் மாற்றி இன்னொரு சிஎம் போட்ட 3 சிஎம் மாற்றப்பட்டது போன எலெக்ஷனுக்கு முன்பு. கடைசியில் தீரத் சிங் ராவத்தை மாற்றிட்டு தாமியை கொண்டு வந்தாங்க, புஷ்பேந்தர் சிங் தாமி இப்போ கரண்ட் சிஎம். ஸோ அவர் கொண்டு வந்த போது இவர் நாக்கப்பட்டார், இப்போ இவரை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பஞ்சாபில் ஒரு விஷயம் பாருங்க, இப்போ கடந்த நாளில் சுக்பீர் சிங் பாதல், இப்போ முன்னாள் பஞ்சாபோட துணை முதல்வர், அகாலி தலைவர், அகாலி தள் என்டிஏ விட்டு பிரிஞ்சு போனாங்க. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் பிரதமரை சந்தித்தார்.
அதுக்கப்புறம் ஒரே சர்ச்சை என்னன்னா, இல்லை அவர் வர்றாரு திருப்பி இந்தியா வருது அகாலிதள். இதை வந்து ஆஃபிஷியலாக பிஜேபி மறுத்துட்டாங்க. ஏன்னா ஹரியானாவோட முதல்வர் நைனி அவர் தான் பஞ்சாபி பார்த்துக்கிறாரு. அவர் சொல்லிட்டார் இப்போ ஒன்றும் கிடையாது, இப்போ நாங்கள் தனியாக தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா பிஜேபி தானே அங்கே வரணும்னு ரொம்ப இதில் வேலைப்பட்டு இருக்காங்க ஆம் ஆத்மிக்கு எதிர்த்து. ஏன்னா காங்கிரஸ்குள்ளே ஒரே பிரச்சனை அப்படியே உடஞ்சி விழ காத்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே பாருங்க, சரண்ஜித் சிங் சன்னி அவரை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ண எதிர்பார்த்தாரு, இல்லை அவரை பிசிசி சீஃபாக போடலை. அதாவது பஞ்சாப் காங்கிரஸ் தலைவரை போடாதனால அவர் ஒரு இதுவாக இருக்கார். அவருக்கு துணையாக இருக்கிற ஒரு ராந்தாவான் இருக்கார், அவர் சீக்கிரட்டாக அமித்ஷா பார்த்துட்டு போயிட்டார். ஸோ அதனால் அங்கே எப்போ வேணாங்க உடையும் வந்துடுவாங்க. பல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது நேத்திக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ரட்டரியாக போட்டிருக்காங்க மன்பிரீத் சிங் பாதல். இந்த மன்பிரீத் சிங் பாதல் யாருங்க? பஞ்சாபோட அகாலி பிஜேபி அரசு இருந்த பொழுது அவர் நிதி அமைச்சராக இருந்தார், ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அந்த மன்பிரீத் சிங் பாதல் வந்து சுக்பீர் சிங் பாதல் குடும்பத்தை சேர்ந்தவர் தான். அதாவது அவரோட கசின் பிரதர் தான். அவருக்கும் ஆகாது. அதனால்தான் அவர் அகாலிலேருந்து இதுலேருந்து வெளில வந்தார். அகாலிதளில் வெளியே வந்து தனி கட்சி நடத்தினார். பிறகு காங்கிரஸில் பிஜேபி வந்து சேர்ந்துட்டார். அவருக்கு இப்போ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது ஒரு மெசேஜ் தான். சுக்பீர் சிங் பாதலோட ஒரு மீண்டும் உறவு தொடர்புக்கு திருப்பி ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அது உடனடியாக ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி பல மாற்றங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நிச்சயங்க, இது 2-3 விஷயம் புரியுது. நீங்கள் வந்து பிரதமரோட செங்கோட்டையிலேருந்து அவரோட ஸ்பீச் கட்டிங்க. அதுதான் முதல் முறையாக பப்ளிக்காக அவர் இண்டிகேஷன் கொடுக்குறாரு. என்னதான் கரப்பாம்பூர்ச்சி பார்ட்டி அது இது எல்லாம் பிஜேபிக்கு எல்லாம் முழுகி போயிடுது, ஒன்றுமே இல்லை, இந்த கப்பல் க்ளோஸு, இனிமேல் ஒன்றுமே இல்லை, அந்த மாதிரி ஒரு நெரேட்டிவ் நடக்குது பாருங்கள், எதிர்கட்சி பண்ணுற நெரேட்டிவ். அது எப்படி இல்லைங்கிறத அவர் காமிச்சார். அதாவது அவர் செங்கோட்டையிலேருந்து பேசுகிற இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உரையை, அதில் பல விதத்தில் என்ன காமிக்கிறாரு, அடுத்து என்ன நடக்கணுங்க அதை பற்றி தான் யோசிக்கிறார் அவர். எந்த விதமாக இந்த இப்போ கரண்ட் நெரேட்டிவில் அவர் ஒன்றும் அதில் அதை ஒரு பெரிய செட்பேக் அவர் எடுத்துக்கல, கட்சிக்கு சேலஞ்சாக எடுத்துக்கிறார். இளைஞர்களோட பிரச்சனைகள், கல்வி அமைப்பில் இருக்கிற குறைகள், அதை தீர்க்கறதுக்கு இருக்குது. இளைஞர்களுக்கு எப்படி இன்னும் ட்ரைனிங் கொடுக்கணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கொடுக்கணும், இளைஞர்களுக்கு ஆன்லைன் எப்படி டியூட்டோரியல் பண்ணணும். ஏன்னா இந்த டியூட்டோரியல் மாஃபியா ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த இப்போ கொஸ்டின் பேப்பர் திருடுற மாஃபியா, அதை உடைக்கிறது எப்படி, இந்த மாதிரி பல ஒரு இதோடு தான் போயிட்டுருக்கார். அதுங்க அடுத்தது இப்போ பாருங்கள், இது 2 முடிஞ்சிருச்சு. பிரதமர் செங்கோட்டை உரையில் ஒரு டைரக்ஷன், இப்போ டீம் வந்தாச்சு. அடுத்தது வரப்போகிறது யார் யாருக்கு என்ன பொறுப்பு. அதுக்கும் மேலே நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது அமைச்சரவையிலே மாற்றம். அதாவது மோடி அரசில் மோடியோட அமைச்சர்கள் யார் இருக்க போகிறாங்க, யார் போக போகிறாங்க. இதை பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் உள்ளே வரலாம், பல மாற்றங்கள் ஏற்படலாம், பல இதெல்லாம் ஏற்படலாம். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை இப்போ கொஞ்சம் மாற்றம் தேவை, ஒரு இதாகிடுச்சு, ஒரு ஃபிட்டிங் வந்த மாதிரி இருக்குது, ஒரு டயர்ட்னஸ் இருக்குது. இதெல்லாம் பர்செப்ஷன். இப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க, பார்ட்டிக்குள்ளே அப்படி சொல்கிறாங்க, இல்லை ஒரு டைம் ஃபார் அ ரீஜெக்ட். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல மாற்றங்கள் வரத்துக்கு இருக்குது. அந்த மாற்றங்கள் அமைச்சரவை மாற்றம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதாவது பாருங்கள், திருப்பி என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் தான் மெயினுங்க. கட்சியாக இருக்கட்டும் அரசாக இருக்கட்டும், யூ ஹேவ் டு பர்ஃபார்ம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பர்ஃபார்ம் ஆர் பெரிஷ். நீங்கள் அதாவது நல்லா செயல்படுங்க, இல்லை போயிடுங்க, அவ்வளோதான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி அமைச்சரவை மாற்றம் அடுத்தது வரலாங்க எதிர்பார்க்கிறப்ப பியூஷ் கோயல் அவர்களுக்கு மீண்டும் வந்து ட்ரெஷரர் பதவியை கொடுத்திருக்காரு. இன்னொன்னு, பொதுவாவே ஒவ்வொரு பிஜேபினாலே ஆர்எஸ்எஸ் ஓட கை இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு. நடுவுல திடீர்னு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு ஒத்து வரல, ஒரு மனக்கசப்புல இருக்கு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப ஆர்எஸ்எஸ் ஓட இன்வால்மெண்ட் இந்த அப்பாயின்மெண்ட்ல ஏதாவது இருக்கா? இன்னும் அந்த கிரிப்போட இருக்காங்களா 2 பேரும்? இல்லைங்க, இது வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் முட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லை தனித்து செயல்படுறாங்க, இல்லை கூட இப்போ சேர்ந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு மீடியாவோட பர்செப்ஷனுங்க, மீடியா நரேட்டிவ் வேறு. அப்படி இல்லைங்க. அதாவது
ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சொசைட்டி, அதாவது கல்ச்சர், சொசைட்டி, நேஷன் பில்டிங், அவங்க ஃபோக்கஸ் அதில். சமூகத்தில் வர மாற்றங்கள் எப்படி கொண்டு வரணும், அதில் வந்து இளைஞர்கள், பெண்மணிகள், ஃப்யூச்சர் யூத்தை எப்படி நம்ம ட்ரை இது பண்ணணும், ஃப்யூச்சர் ஜெனரேஷன் எப்படி பண்ணணும், அவங்க ஃபோக்கஸ் அதுதான். அதில் அரசியல் ஆஸ்பெக்ட் பாருங்கள் ஒரு ஆஸ்பெக்ட். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆர்எஸ்எஸோட அப்ரோச் எப்போது பார்த்தீங்கன்னா அவங்க சரி ஒரு எலெக்ஷனுக்காக செயல்பட்டு ஒரு எலெக்ஷனை பவர் பிடிக்கணுங்கிறது அவங்க வேலை இல்லை. அது பாரதிய ஜனதா கட்சி ஒரு அரசியல் கட்சியோட இதுவாக இருக்கும். ஆர்எஸ்எஸ் பொறுத்தப்பட்டு அது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஆர்எஸ்எஸ்ல செயல்பட்டவர்கள், ஆர்எஸ்எஸ்ல வேலை செஞ்சவங்க, தே கம் டு பிஜேபி. மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன் இன்சார்ஜ் எல்லாம் ஆர்எஸ்எஸ்லேருந்து வருவாங்க. ஏன்னா அந்த கேரக்டர், அந்த ஐடியாலஜி கண்டென்ட் இருக்கணும் பிஜேபி. ஏன்னா அரசியல் சும்மா ஆட்சி பிடிக்கிற அரசியல் இல்லை. அப்போ இதுக்கு காங்கிரஸுக்கு என்ன வித்தியாசம்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக த ஹோல் ஐடியா இஸ் ஒரு இது இருக்கணும். அதாவது என்ன நீங்கள், ஏன்னா தட் இஸ் லெஃப்ட் பிஜேபி. அவங்க டே டு டே இதை பல முறை பார்த்தீங்கன்னா சர்சல் சாலக் நம்ம மோகன் பாகவத்ஜி பல முறை சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எங்கள் எங்கள் செயல்முறைகள், செயல்பாடுகள் பிஜேபி மூலமாக பார்க்காதீங்க. அதே மாதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் மூலமாக பார்க்காதீங்க. டோன்ட் சி த்ரூ பிஜேபி அண்ட் டோன்ட் சி அஸ் த்ரூ பிஜேபி, டோன்ட் சி பிஜேபி த்ரூ ஆர்எஸ்எஸ். ஏன்னா பல விதத்தில் எங்களுக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், எங்களுக்கு ஒரு அப்ரோச் இருக்கலாம், நாங்கள் அவங்களுக்கு கன்வே பண்ணுவோம், அவங்க எங்களுக்கு கன்வே பண்ணுவோம். சரி, இதில் பெருசாக ஒரு ஆர்எஸ்எஸ் ஸ்டாம்ப்னு சொல்ல மாட்டேன். அதே நேரத்தில் பல தலைவர்கள் ஆர்எஸ்எஸ்ஸால் குரூம் பண்ணப்பட்டவர்கள். அதை தவிர்த்துங்க ஒன்னே பாருங்க, மோர் தேன் ஆர்எஸ்எஸ் நம்ம அகில் பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபியிலேருந்து நிறைய பேர் வர்றாங்க. இப்போ இல்லை, அப்போ கூட இப்போ அருண்ஜேட்லி, பிரமோத் மகாஜன், ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி, இவங்கெல்லாம் ஏபிபியில் ஆக்டிவ் இருந்தவங்க, அதுலேருந்து வந்தவங்க. ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூஸ். அந்த இதில் என்ன ஒன்று நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு தேர்தலில் உடஞ்சி போய் விழுற கட்சி இல்லை. அதே மாதிரி ஒரு கட்சியில் ஜெயிச்ச பிறகு கொமோலாடிச்சுன்னு இருக்கிற கட்சி இல்லை. அடுத்தடுத்து நமக்கு என்ன சேலஞ்சோ அதை மீட் பண்ணுறது, கிரவுண்ட் லெவலில் வேலை செய்வது. இதெல்லாம் கேட்கும் போது தோடும், என்ன தமிழ்நாடுக்கு என்ன ஆச்சு, தமிழ்நாட்டிலேயே எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்போ நிலைமை மாறும், இந்த கேள்வி நமக்கு வருது. அப்போ ஏன் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது? இங்கே பாருங்க, தமிழ்நாடோட கேஸ் வேற கேஸு. ஏன்னா இங்கே வந்து இட்ஸ் எ லாங் ப்ராசஸ். பல பேர் வர்றாங்க, பல பேர் போகிறாங்க. என்னென்னா இந்த இடத்துல பாருங்க, அந்த ஐடியாலஜி இதுலேருந்து வந்தவங்க தான், அந்த ஸ்கூல்லேருந்து வந்தவங்க, அவங்க தான் இந்த ஓரியன்டேஷன் புரிஞ்சுப்பாங்க. அப்படி வர்றவங்க அவங்க வந்துட்டு சரி இங்கே ஒன்று நமக்கு இல்லையா கிளம்பிடுவாங்க. இப்போ நான் பேர் சொல்ல விரும்பல, அதுதான். அப்போ இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அரை இத்தனை நாள் இங்கே இருந்தாங்களே, அப்போ என்னாச்சு? இப்போ குஜராத் மாடலுக்கு எதிர்த்து பேசுகிறாங்க. அதாவது என்னங்க இது, இந்த இஃப் யூ டோன்ட் கம் ஃப்ரம் த ஸ்ட்ரீம். ஏன்னா நான் ஒரு பத்திரிகைக்காரராக புரிஞ்சது என்னன்னா, நீங்கள் வந்து அந்த இதில் இப்போ காங்கிரஸ் கட்சியில் யார் வேணால் உள்ளே வரலாம், யார் வேணால் உள்ளே போகலாம். அங்கே வெரி சிம்பிள் ஃபண்டா. தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏவோ அமைச்சராக பதவி பிடிக்கணும், தென் என்ஜாய் த ஃப்ரூட்ஸ் ஆஃப் பவர். அதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை முன்னாடி கொண்டு போகணும். இது பல ரீஜனல் பார்ட்டிஸ்லேயே வந்துருச்சு. பெரிய கொள்கை எந்த கட்சியில் இருக்குது. பட் ஆர்எஸ்எஸ், பிஜேபி இதில் பொறுத்தப்பட்டு பார்த்தீங்கன்னா ஐடியாலஜி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். நீங்கள் அந்த ஐடியாலஜி முழுக்க இது பண்ணிக்கல வச்சுக்கோங்க, அதில் முழுமையாக உங்களுக்கு ஒரு ஒப்பந்தமோ இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ இல்லை ஒரு ஃபுல் டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் இல்லை வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு இது வந்து கட்சி வில் லுக் லைக் என்ன, ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். இது மூலமாக எனக்கு அமைச்சர் ஆக முடியல, இது மூலமாக ஒரு எம்பி ஆக முடியல, இது மூலமாக ஒரு எம்எல்ஏ ஆக முடியல, இது வந்து எஸ்டிஎம் ஆகல, நீ கிளப்பிடுவீங்க. பிகாஸ் யூ கேம் வித் தட் பர்பஸ், யூ வில் கோ வித் தட் பர்பஸ். அதனால் இப்போ இருக்கிற நிதின் நபீன் பாருங்க, அவர் பார்க்கறதுக்கு ஒரு எல்லாரும் சொல்லுவாங்க என்ன ரொம்ப பெரிய இம்ப்ரெசிவாக இல்லையேம்பாங்க. பட் அது விஷயம் இல்லைங்க. பிரதமர் மோடி நினச்சிருக்கிறது என்னன்னா, யூ ஹேவ் டு கோ பேக் டு பேசிக்ஸ் கான்ஸ்டன்ட்லி. திருப்பி திருப்பி நீங்கள் பேசிக்ஸுக்கு போயாகணும். கட்சி அங்கே தான் வளர்க்கணும். அப்போ வளர்க்கும் பொழுதே பல காரியங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஹெட்லைன் பண்ணுற மாதிரி இருக்காது, பெரிய சினிமாட்டிக்காக இருக்காது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க நான் செக்ஸிம்பாங்க. அதாவது ஒன்றும் பெரிய அட்ராக்ஷன் இருக்காது.
அது உழைக்கணும், கிரவுண்டில் உழைக்கணும். அந்த மாதிரி நபர்களை தான் எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் பார்ப்பீங்க, பல சமுதாயங்கள், அதுவும் பின்தாங்கிய சமுதாயங்கள், அதுலேருந்து ரெப்ரசன்டேஷன் நிறைய இருக்கு.